ஒரு ஊரில் ரெண்டு ராஜா இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா அன்னைக்கு இந்த விழா நாயகன் இமான் அண்ணன். இந்த விழான்னு சொல்லக்கூடாது, எந்த விழாவாக இருந்தாலும் இமான் அண்ணன் தான். இன்றைக்கி டிவியில் எடுத்துக்கிட்டாலும் ரேடியோவாக இருந்தாலும் காரில் செட் ஆன் பண்ணாலும் எங்கே பார்த்தாலும் அண்ணனோட பாட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஊரில் ரெண்டு ராஜா அப்படின்னு டைட்டில் வைக்கிறத விட ஒரு ஊரில் 3 ராஜான்னு வச்சுருக்கலாம். மூத்த ராஜா இமான் அண்ணன் வச்சுருக்கலாம், அதான் உண்மை. ஏன்னா அவருடைய பலம் தான் எங்கள் பெருசு, அவரோட சப்போர்ட்டில் தான் இருக்கோங்க நாங்கள் எல்லோரும். கண்டிப்பாக இந்த படம் உங்களை எல்லாம் திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னோட வாழ்த்துக்கள். டைரக்டர் ஆர் கண்ணன் சாருக்கும் தயாரிப்பாளர் மைக்கேல் ராபின் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. விஷ்ணுக்கு ஒரு சந்தேகம், என்ன ஜிம்முக்கு போறியா என்னன்னு கேட்குறேன். இருங்க, அந்த கட்டுரை அப்புறம் படிப்பான். 5 நிமிஷத்துல சார்பா நான் பதில் சொல்லிடுறேன். நீ ஜிம் மிஷின் வாங்குறது நம்ம நானும் ஜிம்முக்கு போனா யாரா நம்புவாங்களா? நம்ம அங்க போனா அங்க வர்றவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நம்ம வம்புக்கு போனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்ம நீ எதுக்கு வாங்கினா தவறா எடுத்துக்காது விஷ்ணு. நாங்கெல்லாம் லுங்கி எல்லாம் காய போடுறதுக்கு அந்த மாதிரிதான் பாருலாம். அந்த பாட்டுல கோட்டு போட்டு உள்ள போட்டோ ஸ்டுடியோக்குள்ள இருந்து வெளில வருமே, வெளில வந்து இப்படி திரும்பி ஒரு மூமெண்ட்டை போடுவோம்ல, அந்த மூமெண்ட் போட்டுருக்கப்பவே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த இப்படி இந்த ஸ்டைலில் எடுத்தாங்க, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நான் ஈஸியாக பண்ணிட்டேன். இந்த மூமெண்ட்டு யாருன்னு கேட்டேன். அதான் விமல் சூரி. விமல் ஓகே, சூரி எதுக்கு அப்படின்னு. இப்போ சூரி தான் இந்த மூமெண்ட் போட்ட கல்யாண மாஸ்டர்கிட்ட கெஞ்சினேன், வேண்டாம் மாஸ்டர் பாட்டு முடியாது, கோச்சுக்கிறாங்க மாஸ்டர். ஈஸி பிரதர், வாங்க பிரதர், வெரி சிம்பிள், அவ்வளோதான் சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி ஓரளவுக்கு ஆட வச்சுட்டாங்க. பாட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்படி கையை அப்படின்ட்டு பின்னாடி ஒரு மூமெண்ட் ஒன்று. சண்டால என் நண்பியா விமல் முன்னாடி இருந்தாப்ப நான் பின்னாடி இருந்தேன். நான் ஒட்டி இப்படி நிற்கிறேன், அவர் முன்னாடி நான் பின்னாடி அப்படியே நாப்பில் அவள் தான் முடிஞ்சிச்சு. ஒரு ஏரியாவே கவர் பண்ணிட்டாப்புல. அப்படியே போய் அந்த புலோருக்கு ஓடி அங்கேயே உட்காந்துக்க முடியல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ஒரு புலோருக்கு தனியாக போய் படுத்துக்கிட்டேன், எவ்வளவு தெரிய வேண்டும். என்னாச்சு முடிச்சு பார்க்குற ஒரு 25 பேர் சுற்றி நிற்கிறாங்க, என்னாச்சுன்னு ஒன்றும் முடியல. பேசாமங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படின்னு சொல்லாமல் கேரளில் போய் படுத்துட்டேன். எனக்கு கடைசி படம், கடைசி நைட்டு, கடைசி மேக்கப் மேன், கடைசி அசிஸ்டன்ட், இந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு. கொஞ்சமே வச்சு அந்த அசிஸ்டன்ட் வந்தாப்புல அடுத்த மூமெண்ட். இந்த மூமெண்ட்டும் இல்லப்பா, ஆனா என்ன சொல்றீங்க, மூமெண்ட் இல்லைங்க, அது இல்லைண்ணே, அது இல்லைன்றான் நானும் சொல்றேன். தயவுசு வேணாம் தலைவர், இந்த பாட்டுல அவளை இதுக்கப்புறம் சூரிய வெளியில போற மாதிரி நான் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க முடியல தலைவா அப்படின்ட்டு. நான் போராடி அப்படி என்ன ஆட வச்சிருக்காரு. நீங்க நடன சூறாவளி இதெல்லாம் மற்ற டான்ஸ் கேள்விப்பட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். நீ சும்மா டைலாக் பேசுறாங்க, சூரிய டைலாக்ல ஆட விடுங்க அப்படின்வாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் போயிட்டு ஹீரோ பிரியானந்த் எனக்கும் சொல்லி மாஸ்டர் கூப்பிட்டு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ டவுன் அப்பு லெக் அப்படின்ற மாஸ்டர் என்ன சொல்றீங்க, இல்லை இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது மாஸ்டர், சும்மா இருங்க, அவங்க வர்றேன் அங்கேருந்து மிருக மாதிரி வந்துகிட்டு இருக்கேன், நான் போயிட்டு எப்படி நிற்க சொல்றீங்க அல்ல வேணு இல்லை அப்படி அப்படின்றா அது ஒரு ஒன்று அப்படி தடுக்கிட்டேன். தடுக்கணும் ஓடியா அந்த சில்லா மாஸ்டர் கவித்த வெரி குட். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காமெடியாக டான்ஸ் ஆடிட்டீங்க, காமெடி ஓகே, பட் ஃபைட்டு இந்த ஒன்று தெரிஞ்சுக்க தலைவா. என்னைக்கு ஒரு ஆர்ட் கரெக்டாக டைமிங்க்கு அவன் கையை அப்படி மறைக்கிறானா அவள் தான் ஹீரோ. மாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சும்மா நிறைய ஹீரோவே கரெக்டாக பண்ண முடியல, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, இதோ போதும் மாஸ்டர். அடுத்து அவ்வளோ சிம்பிள் அப்படின்னு அடுத்து ஒன்று பண்ணாங்க. இப்படி கீழே விழுந்து இருந்துச்சு, 4 பேர்த்த போய் மடக்கிட்டு உள்ள குனிஞ்சுக்கிட்டு வரணும்ட்டாங்க. முதல்ல உள்ள படுத்துக்கிட்டு அங்கேயே விட்டாமட்ட கண்ணத்தில் சத்துண்டு அப்படியே மாஸ்டர் அஜய் அது ஒன்று நான் சும்மா தான் வாங்க போதும் மாஸ்டர் அங்கேயே அனுபவப்பட்ட வெளில வந்தேன். அதனால நடன சூழல் எல்லாம் ஒன்று வேணாம். இருந்தாலும் என்னை இன்னைக்கு இவ்வளோ பெரியவங்க அத்தனை பேரும் பாராட்ட அளவுக்கு என்னை ஓரளவுக்கு ஆட வச்சிருக்காங்க. அதுக்கு நான் கல்யாண மாஸ்டருக்கும் பிருந்தா மாஸ்டருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த விழா நாயகன் எங்கள் அண்ணன் இமான் அண்ணன். இந்த விழாவில் எந்த விழாவாக இருந்தாலும் அண்ணனே இருக்காது. அது காதல் போய் கல்யாணத்துக்கு போனாலும் அண்ணன் பாட்டு தான் படிக்குது, டேவிட் கல்யாணத்துக்கு போனால் அண்ணன் பாட்டு, அவனுக்கு குண்டு கோபால் கல்யாணத்துக்கு போனாலும் அங்கேயும் அண்ணன் படுத்தேன், எல்லாமே அண்ணன் படுத்தேன். அதை விடுங்க, நம்ம இந்த ரோட்டில் பங்கத்லால் ஜெட்டு சேட்டெல்லாம் கல்யாணத்துக்கு வரப்போ அப்படி குதிரையில் ஜங்கு டக்கட ஜங்கு டக்கட ஜங்கு துல் ஜாகே தாகே திம்கா தம் ஜாகே இப்படி பாடிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. அந்த பொண்ணு மாப்பிள்ள அந்த சாரட்டில் உட்காந்துருப்பாங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த கல்யாணம் பண்ணால் அவங்க இதில் அந்த ஹிந்தி சங்கடம் கேட்க முடியும். ஆனால் அங்கேயும் அண்ணன் சங்கடம் போடுறேன், ஐயோ ஆனந்தம் அங்கேயும் போடுறேன். டோட்டல் அண்ணன் மாற்றி விட்டார் எல்லாத்தையும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. இதே மாதிரி அண்ணன் ரசிகர்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் இதே மாதிரி வெட்டு படலை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை நாங்கள் அதை நடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னே.
எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் சுசீந்திரன். நான் பிறந்த நாள் வந்து இந்த நாளாக இருக்கலாம். நான் நடிகனாக பிறந்த நாள் 29/1/2009 வெண்ணிலா கபடிக்குள்ள என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு தான் நான் பிறந்தேன், நடிகனாக பிறந்தது. என்னென்னமோ பேசணும்னு நினச்சி வந்தேன். சூரிக்கு இன்னைக்கு பர்த்டேயா இல்லை எனக்கு இன்னைக்கு பர்த்டேயான்னு தெரியல. நிச்சயமாக வீட்டுக்கு போனவருக்கு அடி உண்டு, அது மட்டும் தெரியுது எனக்கு. அண்ட் மைக்கேல் ராயப்பன் சாருக்கு என்னுடைய நன்றி, அண்ட் டைரக்டர் கண்ணன் சாருக்கு என்னுடைய நன்றி, அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் இங்கே இருக்க ஆஃப்கோர்ஸ் எல்லா ஹீரோஸ்க்குமே இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு இதில் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் விமல் சாருக்கும் சரி சூர்யா அவர்களும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக இருக்கும்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் யுகபாரதி சாருடைய காம்பினேஷன் நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இந்த படமும் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. இதில் 4 சாங் எழுதியிருக்காரு, ஒரு சாங் ஏக்நாத் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு இருக்கணும். இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து இன்னொருத்தர் சாங் எழுதியிருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவர் இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசோடையே அப்படியே இருந்துடணும், கூட என்னெல்லாம் குத்தக்கூடாது. அது வந்து குத்தி காயப்படுத்தி பட் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நாங்கள் ஜாலியாக பேசிக்குவோம். அண்டு நான் விருகம்பாக்கம் ஏரியாவை தாண்டாமல் அங்கேயே உட்காந்து கம்போஸ் பண்ணுற ஆள். இந்த டைரக்டர்ஸும் வந்து அட்லீஸ்ட் ஈஸியார் பக்கமாவது கம்போசிங் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன், நான் என்னுடைய ஸ்டுடியோவில் உட்காந்து நான் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ இந்த வாய்ஸ் மிக்சிங்காக தான் நான் மும்பை போகிறேன், அதுவும் அவருக்கு வந்து பிடிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சூரிக்கு என்னுடைய பர்த்டே விஷஸ். தேங்க்யூ. ஒரு ஊரில் 2 ராஜா டைட்டில் ரொம்ப கேட்சியாக இருந்தது. இன்றைக்கி ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஃபில்மாக தெரியுது. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இமான் சார் சூப்பர் சாங்ஸ், கேட்ட உடனே பிடிக்குது, சூப்பர் ஒர்க். ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணுங்க சார், லக்ஷ்மி அண்ணன்கிட்ட பேசும்போது அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அவங்ககிட்ட. இன்னும் என்னால் பேச முடியல அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் பற்றி பேசணும். சினிமாவில் அடிக்கடி நம்ம பேசுவோம், ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு புது ட்ரெண்ட் வந்து மாறிட்டு இருக்கு, அதை பற்றி நான் பேசணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு அப்படின்னு நாங்கள் இன்டர்வியூலாம் பேசுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட எனக்கும் காமெடியனுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் நல்லா இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லுவோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் காமெடியனுக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த படத்தில் நடிக்கிற எல்லா படமும் வந்து அந்த காமெடியனா நடிக்கிற யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம சூரிய அண்ணன் தான். ஸோ எல்லா ஹீரோயின்ஸ் வந்து அவருக்கு சில சீன் நடித்தாலும் ஒன்றா எனக்கும் சூரிக்கு உண்டான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரில. நேற்று பத்திரிகை நண்பர் ஒருத்தர் சொன்னார், பிரியானந்த் சொல்லியிருந்தாங்களாம் இந்த விஷயம், இந்த மாதிரி எனக்கும் சூரிக்கு உண்டான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தில், விமலோட நான் சூரி மேலே தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் நேற்று நான் இன்டர்வியூவில் உட்காந்துருந்தேன் ஜீவா படத்துக்காக ஒரு சின்ன ப்ரொமோஷன். அப்போது ஸ்ரீதேவியா கிட்ட கேள்வி கேட்டாங்க, உங்கள் ஃபேவரட் ஆக்டர் யார் அப்படின்னா அவங்களும் சூரின்னு சொன்னாங்க. இது என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு புரியல, கேட்கணும்னு நினச்சேன், அதனால கேட்டேன். அதே மாதிரி சமீபத்தில் சூரியன் அடிக்கடி ஸ்பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. என்ன இல்லை இந்த எக்யூப்மெண்ட் வாங்கலாமா அந்த எக்யூப்மெண்ட் வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்குறாரு. என்ன திடீர்னு இல்லை ட்ரெட்மில் வாங்கலாமா இல்லை டம்பிள்ஸ் வாங்கலாமா. நேற்று ஒரு 10 days 20 days கழிச்சு அவரை மீட் பண்ணேன். திடீர்னு பார்த்தா உடம்புல கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது. ஆனால் என்னன்னா ஜிம் போயிட்டுருக்கீங்களா, தெரியுதா அப்படின்னாரு. என்னதான் நடக்குது, ஏதோ நடந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே, சொல்லாமே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஹீரோயின்ஸ் என்னன்னா உங்களை பிடிச்சிருக்குங்கிறாங்க, நீங்கள் என்னன்னா ஃபிட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டயட் வந்து விஷ்ணு என்ன ஆர்டர் பண்ணலாம் இன்னைக்கு, நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன சொல்லலாம். இல்லை கிரில்டு ஃபிஷ் கரெக்டாக இருக்குமா, இல்லை சூப் கரெக்டாக இருக்குமா, ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்குறாரு. ஸோ கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஒரு புது ட்ரெண்ட் வந்து சூரியனா வந்து உருவாக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஹாப்பி பர்த்டே சூரியனா. தேங்க்ஸ்.